வணக்கம். செய்திகள் பலவிதம், அதில் இது புதுவிதம். வாங்க இன்றைய டீக்கடை செய்தியை பார்க்கலாம். சோனா வாங்கண்ணா. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லைங்கண்ணா, அப்படி போயிட்டு இருக்கு. எல்லாம் நம்மளாம் நல்லா தான் இருக்கிறோம். இன்னைக்கு என்னதான் நாட்டு நடப்பு, என்னதான் செய்தி? இன்னைக்கு முக்கியமான செய்தி. என்ன செய்தி? அப்படி நம்ம இந்தியாவுல துணை ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிச்சு துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம இந்தியா நாட்டுல முதல் குடிமகன் ஜனாதிபதி தான். ஆமா, முதல். ரெண்டாவதா இருக்கிறது துணை ஜனாதிபதி. இப்ப அந்த தேர்தலும் நடந்து முடிஞ்சு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் துணை ஜனாதிபதியா தேர்ந்தெடுத்து இருக்காங்க. அது பரவாயில்லையே, நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுக்காரரு. ஆமா ஆமா, பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டுல முதல் துணை ஜனாதிபதி இருந்ததோ ஒரு தமிழன் தான். நம்ம சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் தொடர்ந்து 2 முறை துணை ஜனாதிபதியா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் 14 துணை ஜனாதிபதி தேர்தல் நடந்திருக்குது. இப்ப நம்ம லாஸ்ட் டைம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 16வது துணை ஜனாதிபதியா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு. அவர் பேர் வந்து ஜெகதீப் தன்கர். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு 2 வருஷம் ஒரு 320 நாள் வேலை செஞ்சிருக்காரு. சராசரியா ஒரு 3 வருஷம் வச்சுங்களேன். அவருக்கு தன்னுடைய உடல்நிலை சீராக இல்லை அப்படின்னு அவரு சரியா ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவரு ஜூலை மாசம் 21 ராஜினாமா பண்ணிட்டாரு. பாவம், அவரே ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சரி துணை ஜனாதிபதி பதவி காலியா இருக்கிறதுனால இமீடியட்டா தேர்தல் நடத்துன்னு சொல்லி தேர்தல் கமிஷன்ல சொல்லி பிசி மோடிங்கிற ஒரு தேர்தல் அதிகாரி தலைமையில இப்ப நடந்து முடிச்சிருக்குது துணை ஜனாதிபதி தேர்தல். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மராட்டி மாநிலத்துல கவர்னரா இருக்கிற நம்ம திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர வேட்பாளரா வந்து முன்மொழிஞ்சிருந்தாங்க. நமக்கு அவங்களுக்கு ஆப்போசிட்ல நம்ம இந்தியா கூட்டணி சார்பில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆமா சுதர்சன் ரெட்டி அவங்க முன்மொழிஞ்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதுல வந்து டோட்டலா நம்ம எம்பிக்கெல்லாம் சேர்ந்து தான் தேர்ந்தெடுப்பாங்க இவங்களை. மொத்தம் நம்ம டோட்டல் எம்பி பாத்தீங்கன்னா 788 பேர். 788 பேர். ஆமா, 788 எம்பிகள் இருக்காங்க. அதுல வந்து இப்ப என்ன பண்ணா மாநிலங்களவையில 6 இடம் காலியா இருக்குது, மக்களவையில 1 இடம் காலியா இருக்குது. ஓகேவா? மொத்தம் 7 இடத்த குறைச்சிட்டு 781 எம்பிக்கு வாக்களிக்கணும். இதுல ஒரு 3 கட்சி வந்து பங்கெடுக்கல. யார் யாரு? இது வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ராஷ்டிரிய சமிதி 1, பிஜு ஜனதா தள 1, சிரோன்மணி அகாலி தளம் ஆகிய 3 கட்சிகள் வந்து இதுல பங்கெடுக்கல. ஓகேங்களா? அது இல்லாம இந்த 2 கட்சிகளையும் 35 எம்பி சீட்டு காலியா இருக்குது. காலியா இருக்குன்னா 39 உறுப்பினர்கள் இரு அணிகளும் இல்லாம இருக்காங்க. இதெல்லாம் டோட்டலா போட்டுதான் இப்ப 758 பேர். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு 7 பேர் இல்ல, 781 பேருக்கு 782 தான் வாக்களிக்க முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா துணை ஜனாதிபதி தேர்தல நேற்று வந்து காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. எங்கன்னா நம்மளுடைய புதுசா கட்டினாங்கல்ல பாராளுமன்றத்துல காலையில 10 மணிக்கு ரூம் நம்பர் 101ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிசி மோடி தலைமையில தேர்தல் அதிகாரியான பிசி மோடி தலைமையில ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் இருக்காரு இல்லைங்களா, அவர் காலையில 10 மணிக்கு முதல் நபரா வந்திருக்காரு. ஏன்னா இமாச்சல பிரதேசல இந்த வெள்ள சேதாரத்தை பார்வையிட போறதுக்காக கொஞ்சம் நேரமா வந்து வாக்களிச்சுட்டு அங்க போகணுமேங்கிறதுக்காக அவரு காலையில 10 மணிக்கே வந்துட்டாரு. அவருக்கு வேலை இருக்கிறதுனால வந்து சீக்கிரம் ஓட்டு போட்டு கிளம்பிட்டாரு. ஆமா, அதுக்கு அவர் கூட வந்து நம்ம விமான போக்குவரத்து துறை மந்திரி, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு முருகன் அவங்க எல்லாம் கூட வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த இந்தியா கூட்டணி இருக்காங்க இல்லைங்களா, அதுல இந்த காங்கிரஸ் தலைவர் வந்து மல்லிகார்ஜுன கார்கே, அப்புறம் சோனியா காந்தி அம்மா, அப்புறம் ராகுல் காந்தி, அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரா வாக்களிச்சிருக்காங்க. எத்தனை மணிக்கு வந்து ஓட்டு போயிருக்கு? 5 மணி வரைக்கும் ஓட்டு போட்டுருக்காங்க. ஓட்டு பதிவு ஆயிருக்கு. ஆமா, இது எப்படின்னா மின்னணு வாக்கு மூலியமா எல்லாம் பண்ணல. ஓகேங்களா? இதுல வந்து வேட்பாளர் பேர் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு 1, 2 அப்படிங்கிற முறையில தான் வாக்களிச்சிருக்காங்க. நம்பர் கொடுத்திருக்காங்க. 1வது வேட்பாளர், 2வது வேட்பாளர் அப்படின்னு நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த முறையில தான் வாக்களிச்சிருக்காங்க.
நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து வரிசையில நின்றுதான் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் பின் ஒருத்தரா வந்து வாக்களிச்சு முடிச்சிருக்காங்க. நம்ம பொதுமக்கள் வாக்களிக்கிற மாதிரி அவங்களும் வாக்களிச்சிருக்காங்க. ஆமா, சாயந்தரம் 5 மணிக்கு முடிஞ்சிருச்சு. 6 மணிக்கு ஓட் கவுண்டிங் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் போலானது மொத்தம் வந்து 788ல 7 பேர் இல்ல, மாநிலங்களவையில் 6 பேர் இல்ல, மக்களவையில் ஒருத்தர் இல்ல, சரி, 781 பேர் வாக்களிக்கணும். இதுல போலிங் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 767 தான் போலிங் ஆயிருக்குது. ஏன்? அதான் இல்லாதனால. ஆமா, ஓகே. அதுல 15 ஓட்டு செல்லாத ஓட்டா போட்டிருக்காங்க. நம்ம இந்திய நாட்டு எம்பிகள் பாவம் பொதுமக்களுக்கு தான் ஓட்டு போட தெரியாதுன்னா எம்பிங்களுக்கும் போட தெரியலையா? அப்படி இருந்திருக்காது, அது செல்லாத ஓட்டா போயிருக்குது. அது எப்படி போகும்? அது நமக்கு தெரியாது, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? ஆக மொத்தம் டோட்டலா வந்து பார்த்தோம்னா 767 வாக்கு. ஓகே, இதுல வந்து நம்மளுடைய சொல்லுங்க, அப்படியே வாயை திறந்துகிட்டே இருந்தீங்கன்னா நானும் ஏதோ சொல்ல வரீங்கன்னு நானும் காத்துக்கிட்டே இருக்கிறேன்ல. நம்மளுடைய தமிழ்நாடு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ முதல் ஜனாதிபதி வந்து ராதாகிருஷ்ணன், லாஸ்டா இப்பவும் ராதாகிருஷ்ணன், துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன், இப்ப துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன். ஓகே ஓகே ஓகே. அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 2 பேர் போயிட்டாங்க, 3 பேர் இவரோட சேர்த்து. ஓ, இவரோட சேர்த்து 3 பேரா? சரிப்பா, அடுத்த செய்தி என்ன? அடுத்த செய்தி நம்ம நேபாளம் இருக்குதுல்ல, ஆமா, அந்த நேபாளத்துல ஏகப்பட்ட கலவரம் போயிட்டு இருக்குது. இப்ப அந்த நாட்டு பிரதமர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆமா, அது என்ன விஷயம் சொல்றேன் கேளுங்க. இப்ப அந்த நாட்டுல இப்ப என்ன பண்ணணும்னா ஊழல் அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு மாணவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படின்னா, மந்திரி பெரிய பெரிய மந்திரியோட வாரிசுகளும் உயர்மிக்க பதவியில் இருக்காங்கல்ல அவங்களோட வாரிசுகளும் பயங்கரமா ஜாலியா இருக்கிறதெல்லாம் வந்து இவங்க போட்டோ வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல போட்டாங்க. ஓகேங்களா? அதை பார்த்து மக்கள் கொந்தளிச்சுட்டாங்க. நாடே ரொம்ப இதா போயிட்டு இருக்க நிலைமையில இவங்களுக்கு மட்டும் எப்படி பணம் வந்துச்சு இவ்வளவு ஜாலியா இருக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஓகேங்களா? இப்போ எந்த மாதிரி போராட்டம் போகுதுன்னா சமூக வலைத்தளங்கள் மூலமா இந்த போட்டோ வீடியோஸ் எல்லாம் போகுதா, அதனாலதான் போராட்டம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு தகவல் தொடர்பு மந்திரி என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த நாட்டுல பதிவு செய்யப்படாத சமூக வலைத்தளங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடக்கிட்டாரு. சரி, ஓகேங்களா? இதனால என்ன ஆயிருச்சு, மாணவர்களும் இளைஞர்களும் போராட ஆரம்பிச்ச உடனே துப்பாக்கி சூடு பயங்கரமா கலவரம் ஆயிடுச்சு. ஓ, அரசாங்கம் துப்பாக்கி சூடு ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, ஒரு 19 பேர் செத்து போயிட்டாங்க பாவம். அதுல 12 வயசு ஒரு மாணவன் செத்து போயிருக்கான். இதுல பயங்கரமா கொந்தளிச்சதுனால எல்லா இடத்துலயும் தீ வச்சு எல்லா இடத்துலயும் வந்து பயங்கரமா மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரர்களையும் நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்குது, பொதுமக்களும் நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்குது. இதை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, சரி தகவல் தொடர்பு மந்திரி வந்து இது உள்துறை மந்திரி வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்யற, இந்த 19 இறந்ததுக்கு நான் தான் முழு பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டாரு. சரிங்களா? இது இப்படி நடந்துட்டு இருக்குது. நேத்து என்ன ஆச்சுன்னா, இது மறுபடியும் ஒரு 26 மொத்தம் இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு இதுலாம் வந்து மறுபடியும் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. சரி ஓப்பன் பண்ணிக்கலாம், நீங்களாம் ஒன்றும் கலவரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல. மறுபடியும் என்ன ஆச்சு, இந்த 19 பேர் இறந்தாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு வந்து நீதி வேண்டியும் இந்த ஊழல் ஆட்சிய நிரந்தரமா இருக்கக்கூடாதுன்னு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக வலைத்தளம் மூலியமா போராட ஆரம்பிச்சிட்டாங்க, அது மூலியமா மக்களை திரட்டும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? திரட்ட ஆரம்பிச்சுட்டு இந்த பிரச்சனையில வந்து நேரம் பிரதமர் வீட்டுக்கு போறாங்க. நல்ல வேலை பிரதமர் அந்த வீட்டுல இல்ல, அவங்களோட சொந்த வீடு ஒரு வேற இடத்துல இருக்கு. இப்ப அவருடைய அரசாங்க வீட்டுல இருக்கிறாரு. மக்கள் போராட பார்த்து எந்த ஒரு தீர்வு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேற பிரதமர் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. போயிட்டு எல்லாத்தையும் கலவரம் பண்ணி அடிச்சு உடச்சிட்டாங்களா, வீட்டுக்கு பத்த வச்சுட்டாங்க. வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்க நாட்டுல எல்லாரும் பயங்கர பசி பட்டினியோட இருக்கிறப்ப மந்திரி பசங்களும் செல்வம் மிக்க அதிகாரம் மிக்க வாரிசுகளும் ஜாலியா இருந்தா அப்ப உங்களுக்கு எப்படி
இல்ல அதுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு பொதுமக்கள் நினைச்சுக்கிட்டாங்க. இப்ப ஊழல் செஞ்ச அந்த பண்றது தானே இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்க போனதுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க. நேற்று ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க. அதையும் மீறி மக்கள் எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு நேற்று பிரதமரோட சொந்த வீட்டுக்கு போய் தீ வச்சு இது பண்ணி விட்டாங்க. பக்கத்துல நம்ம ஜனாதிபதி வீடு இருந்திருக்குது, அவங்க சொந்த வீடு. இவங்க எல்லாம் வந்து அவங்க அரசு அதிகாரம் அரசு கொடுத்திருக்க வீட்டுல இருந்திருக்காங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல என்ன இதுனா எல்லாத்து வீடு எல்லா இடத்துலயுமே ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஜனாதிபதி வீடு வந்து சூறையாக்கிட்டாங்க. முன்னாள் பிரதமர் ஓகேங்களா அங்க பக்கத்துல இருந்திருக்காங்க, அவருடைய வீட்டையும் சூறையாடி இது பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற பிரதமர் பண்ணா கூட பரவாயில்ல, முன்னாள் பிரதமர் வீட்லயும் பண்ணிட்டாங்களா? இன்னொன்னு என்னன்னா அதுக்கும் முன்னாடி பிரதமர் வீடு அங்க இருந்திருக்குது, அவரு வெளியே சோறாடிட்டாங்க. பெரிய கலவரமா போயிருக்குது. ஆமா, இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று நம்ம இப்ப இருக்கிற பிரதமர் வந்து பதவி விலகணும்னு சொல்லிதான் இப்ப எல்லாம் பிரச்சனையும் பண்றாங்க. இப்ப என்னன்னா மாணவர்கள் இவங்க என்ன சொல்றாங்கன்னா எதிர்கட்சி இல்ல அனைத்து கட்சியும் சேர்ந்து ஒரு ஆட்சி கொடுங்க. ஓகேங்களா, அனைத்து கட்சியும் சேர்ந்து ஒரு ஆட்சி கொடுங்க, நல்ல ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஊழல் இல்லாத ஆட்சி எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, அப்ப இனிமே நேபாள் முன்னேறிடும். இப்ப எல்லாருமே வந்து எதிர்கட்சி ஆப்போசிட் கட்சி இருக்கிறதுனால ரெண்டு பேரும் வந்து மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற தப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க செய்யற தப்ப இவங்க சொல்றாங்க, அவங்க செய்யற நல்லதை இவங்க தடுக்கிறாங்க, இவங்க செய்யற நல்லதை அவங்க தடுக்கிறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனா எல்லா அனைத்து கட்சியும் சேர்ந்து ஒரு அரசு அமைங்கன்னு சொல்றாங்க. அதை சொல்லிதான் இப்ப வற்புறுத்தி போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இன்னும் நடந்துட்டு இருக்குது. பாவம் ஊரடங்கு போட்டிருந்து நடந்துட்டு இருக்குது. இப்ப ஊரடங்கே மீறி மக்கள் சக்திக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்? ஊரடங்கு. ஆமா, இப்ப இந்த மரணம் இப்ப நேபாளத்துல இந்த மரணம் எப்படி அப்புறம்? ஆமா, இல்ல அமைதியான ஊரு, ரொம்ப மக்கள் நல்லவங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் இருந்தது. இப்போ இப்படி இருக்குது. என்ன பண்றது?